அனைவருக்கும் வணக்கம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. திருக்குறள். ஈதல் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும், அந்த உதவி மூலம் புகழ் பெறுதல் வேண்டும். அந்த புகழ் தான் இந்த உலகத்தில் இந்த உயிர் வாழ்வதற்கான விலை அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த உயிர் வாழ்வதற்கான விலை, இந்த உயிரினுடைய பயன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஓகே, சுமான சொல்லுங்கள். நம்முடைய சேனலில் புதுசாக ஒரு சேனல் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஈதல் இதயம் சொல்லி ஒரு சேனல் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ நம்முடைய முன்னாள் மாணவர்கள், அகைன் முன்னாள் மாணவர்களாக இருந்து அரசு பணிக்கு சென்றவர்கள், இந்நாள் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தென் தன்னார்வ அமைப்புகள், ஸோ எல்லாரும் இணைந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்தில் அறம் சார்ந்த செயல்களை செய்யணும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நம்ம ஈதல் அறக்கட்டளையிலிருந்து நிறைய சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த சேவைகளை இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணும், இன்னும் நிறைய பேர் இணைந்து அதை சேர்ந்து நல்லபடியாக கொண்டு போகணும் என்ற நோக்கத்துக்காண்டி நம்ம இந்த சேனலை உருவாக்கிறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம நிறைய செயல்கள் பண்ணியிருக்கிறோம். லைக் இரத்த தானம், மரம் நடுதல், அகைன் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி, அகைன் கேரியர் கரன்ஸு, அகைன் தனியார் துறை வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற அறப்பணிகள் செய்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பணிகள் செய்ய போகிறோம். ஸோ இந்த பணிகள் எல்லாத்தையும் நம்மளாம் சேர்ந்து பண்ணணும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காண்டி தான் இந்த சேனல் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம சர்வீஸை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிட்டு, ஓகே, லெட்ஸ் பிகின் எ நியூ ஜேர்னி. ஓகே, லெட்ஸ் பிகின் எ நியூ ஜேர்னி. ஈதல் இதயம் அறக்கட்டளை. ஓகே, ஈதல் இதயம் அறக்கட்டளை. ஓகே, இயன்றதை செய்வோம், இயன்ற பொழுதெல்லாம் செய்வோம் என்ற அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த சமுதாயத்துக்கும், இந்த மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் செய்யணும் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, இந்த மாணவ செல்வங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிறந்தோம் வளர்ந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் 4 பேருக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாதான் மற்றவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகே, உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வருத்தும்பாங்க. ஓகே, திணைத்துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவிப்பாங்க. உண்மை அது. ஓகே, காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெருதும்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உதவி, நன்றி, அதெல்லாம் நம்ம செய்ய கற்றுக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய மாணவர்கள் அரசு பணிக்காண்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, வேலைக்கு போயிட்டு தான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அகைன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் என்ற நோக்கத்துக்காண்டி தான் நம்ம இந்த ஈதல் இதயம் அறக்கட்டளை மூலமாக இந்த ஈதல் செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான இடங்களை செய்ய போகிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்முடைய மாணவ செல்வங்கள், ஓகே, நம்முடைய முன்னாள் இந்நாள் அரசு பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய அறக்காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அதை அதிகப்படுத்தணும், இன்னும் நிறைய பேர் சென்று அடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த ஒரு சமூக வலைத்தளத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஓகே, இதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு, அகைன் அடுத்த வீடியோவில் இந்த ஈதல் இதயத்தில் மெம்பர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் தனியாகவே எடுத்து போடுறேன். பட் இதில் இந்த ஈதல் இதயம் அறக்கட்டளை என்னென்னலாம் பண்ணுவாங்க, எத்தனை சர்வீஸ் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க, ஓகே, எந்தெந்த டைப்பில் எவ்வளோ சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 36 வகையான சர்வீஸ் இருக்கு. அது பார்க்கலாமா? சரி பாருங்க, நம்ம ஹெட்டிங் வைஸாக கொடுத்துருக்குறோம். தமிழ் பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, இளைஞர் நலன், பொது நலன், சமூக பணி, சட்டப்பணி, கலை மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு பணி. ஸோ இவ்வளோ தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறம் சார்ந்த செயல்களை முன்னெடுத்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன மாதிரி பண்ண போகிறோம்? இப்போ தமிழ் பணி அப்படின்னா தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாடுபடுதல். ஓகே, இப்போ கூட நம்ம ஒரு யூடியூப் சேனல் தமிழ் பட்டறைன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதில் தமிழ் மொழியை பிழையின்றி எழுதுவதற்கும் பிழை இல்லாமல் பேசுவதற்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நிறைய பயிற்சி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு தமிழ் பணியை பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாசிப்பு திறனை அதிகப்படுத்தணும். அந்த பர்பஸுக்காண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய இடங்களை புத்தக கண்காட்சி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி திருக்குறளை வாழ்வியல் ஆக்குதல். ஓகே, திருக்குறள், ஓகே, குறள் படி குறள் வழி நடப்பாங்க. ஓகே, குறள் படிப்போம் குறள் வழி நடப்போம் அப்படிம்பாங்க.
ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ஆண்டு 2026 நம்முடைய மிஷன் விஷன் என்ன அப்படின்னா, ஸோ பள்ளி கல்லூரி குழந்தைகளுக்கு 2 லட்சம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய கிளைகளில் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே திருக்குறள் வந்து குழந்தைகளை சொல்ல வச்சு அவங்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கிருக்கிறோம் 2 லட்சம் பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை வந்து ஒரு தேசிய நூலாக அறிவிக்கணும்னு சொல்லி வந்து ஒரு முன்னெடுப்பை வச்சிருக்கிறோம். அது மாதிரி திருக்குறள் தொடர்பாக நிறைய செமினார்ஸ், நிறைய வந்து குயிஸ் காம்படிஷன், இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ வருகின்ற ஜனவரி 25 கூட குயிஸ் திருக்குறளுக்கான வினா போட்டிருக்கான நுழைத்தேர்வு கூட நம்ம டேப்பில் 2வது முறையாக வந்து நடைபெற இருக்கின்றது. இந்த மாதிரி திருக்குறள் தொடர்பான நிறைய அறக்கருத்துக்களை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்ம கொண்டு சேர்க்கிறோம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பணியை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து கல்வி பணி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான திறன் பயிற்சி அளித்தல். ஓகே, ஸோ படிப்பு ஓகே, படிப்போடு சேர்ந்த நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆங்கில மொழித்திறன் மேம்படுத்தல். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அது மாதிரி மலைவாழ் பகுதி மாணவர்களுக்கு கட்டணமில்லா போட்டுப்பேர் பயிற்சி. ஓகே, ஸோ ஊட்டி, நீலகிரி இந்த மாதிரி உள்ள மலைவாழ் மக்களுக்கு, ஓகே, ஷெட்யூல் டைப்ஸ் அந்த மாதிரி உள்ள மாணவர்களுக்கு நம்ம வந்து நிறையா கைடன்ஸ் கிளாஸ் வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். புத்தக காட்சிகளை அமைத்து புத்தக வாசிப்பை ஊக்குவித்தல். ஓகே, ஸோ வந்து உள்ளங்கையில் உலகம் வாங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஒன்று புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது குறையக்கூடாது, அது அதிகப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய இடங்களில் கிராமப்புறத்தில் உள்ள நிறைய இடங்களில் நம்ம வந்து புத்தக கண்காட்சியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி அதில் நிறைய தலைப்புகளை நிறைய நூலாசிரியருடைய நூல்களை வச்சு மாணவர்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காண்டி நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். ஓகே, அரசு பள்ளிக்கூடங்களின் வளர்ச்சிக்கு உதவி பெறுதல். ஓகே, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்எம்எஸ், ஓகே, தேசிய திறனாய்வு தேர்வுமாங்க. அந்த தேசிய திறனாய்வு தேர்வுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கோச்சிங் கொடுக்குறோம், நிறைய மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, அதே அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வந்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறள் தொடர்பான திறன் வளர்த்தல் போட்டி, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறோம். அதுமாதிரி மருத்துவ பணி, இரத்த தான முகாம் நடத்துதல் மற்றும் குருதி கொடையாளிகளை ஒருங்கிணைத்தல். ஓகே, ஸோ பிளட் பேங்க் நடத்துறது, அகைன் யார் பிளட் டோனர்ஸோ யார் பிளட் ஆர்கனைசரோ அவங்கள வந்து நம்ம வந்து காணப்படுத்துறது, உடல் உறுப்பு தானத்தில் பங்களிப்பு. ஓகே, ஸோ டேப்பினுடைய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள் நிறைய பேர் வந்து உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. அந்த உறுப்பு தானத்தை இன்னும் நிறைய மாணவர்களையும் நிறைய பொதுமக்களும் நிறைய பேர் வந்து அதோடைய அவசியம் என்ன தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய பேர் எப்படி இப்போ வந்து பிளட்டு ஒன்று கேட்டால் உடனே கொடுக்குறாங்களோ அது மாதிரி உறுப்பு தானத்தையும் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான எல்லா விழிப்புணர்வு நடவடிக்கையும் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஓகே, அது மாதிரி ஆரோக்கியமான உணவு முறையில் அக்கறை, என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எத்தனை நேரம் சாப்பிடணும், என்ன டைம் சாப்பிடணும், டூ ஆர் டூ நாட், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். உளவியல் உரையாடல் மூலம் தற்கொலையை தவிர்க்க வழிகாட்டுதல். ஓகே, நிறைய பள்ளி கல்லூரி குழந்தைகள் ஒரு ரிசல்ட்டை பார்த்து அவங்க வந்து நெகட்டிவாக நிறையா திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு தவறான முடிவில் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய மன தைரியத்தை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி நிறைய கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி மருத்துவ விழிப்புணர்வு. ஓகே, ஸோ உடல் பரிசோதனை தேர்வு, ஐ செக்அப், ஏர் செக்அப், அகைன் ஃபுல் பாடி செக்அப்பு, அகைன் வந்து பல் டென்டல் செக்அப், இந்த மாதிரி அத்தனை உறுப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மருத்துவ விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறோம். இது மாதிரி இளைஞர் நலன், புத்தாக்க செயற்பாட்டாளருக்கான ஊக்கமளித்தல். ஓகே, ஸோ ஆண்டர்பிரனர்பாங்க. ஓகே, புத்தாக்கம் புரிதல், புதுசாக அரைச்சமாகவே அரைக்காமல் நியூ இன்னோவேட்டிவாக வந்து நிறைய தொழிலை வந்து இப்போ இளைஞர்கள் கற்றுக்கணும், அதை எடுத்து பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு புத்தாக்கம் செயல்பாட்டாளருக்கான ஒரு ஊக்கமளித்தல் கொடுக்குறோம். வளர் இளம் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு அளித்தல். ஓகே, நிறைய எழுத்தாளர்கள் நிறைய கவிஞர்களை நம்ம வந்து உருவாக்க போகிறோம். வேலை வாய்ப்பு குறித்த வழிகாட்டுதல்கள், அறிவியல் ஆய்வுகளுக்கு துணை நிற்றல், போதை பழக்கங்களிலிருந்து மீட்டெடுத்தல், விளையாட்டுத் துறையில் சாதிக்க ஊக்கப்படுத்தல். ஓகே, ஸோ போதை பழக்கத்திலிருந்து அவங்கள வந்து மீட்டெடுக்கிறது, விளையாட்டுத் துறையில் சாதிக்க ஊக்கப்படுத்துது. ஓகே, நிறைய கேம்ஸ், கபடி, வாலிபால், பாஸ்கெட் பால், ஷட்டில் காக், டென்னிஸ், அகைன் வந்து அத்லெட்டிக்ஸ், ஓகே, அகைன் கிரிக்கெட், இந்த மாதிரி உள்ள ஈவெண்ட் ஃபுல்லாகவே இளைஞர்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களை விளையாட வைக்கிறது, அவங்க ஊக்கப்படுத்துறது, அவங்கள வந்து நல்ல மெருகூட்டி அதே அவங்களுக்கு உள்ள விளையாட்டுத் துறையில் நிறைய
ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்குது. அந்த மாதிரி கோட்டாலாம் தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி உள்ள இளைஞர்கள் உள்ளது. அடுத்து பொது நலன், சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு. ஓகே, சாலை பாதுகாப்பு வாரம்னு சொல்லுவாங்க, ஜனவரி 11 to 17. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் லோக்கல் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகமோ இல்லை போக்குவரத்து காவல் நிலையமோ இல்லை சட்ட ஒழுங்கு காவல் நிலையமோ அவங்க கூட இணைந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு விழிப்புணர்வு பேரை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம். பேரிடர் காலங்களில் உதவிகரம் நீட்டுதல். ஓகே, ஏதாவது மழை வெள்ளம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அங்கே லோக்கலுடைய நிவாரணப் பணிகளை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது. காவல்துறை மற்றும் இதர தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுதல். பேரிடர் காலங்களில் உதவிகரம் நீட்டுதல், காவல்துறை மற்றும் இதர தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுதல். ஓகே, விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை பரப்புரை செய்தல். ஓகே, ஸோ வாஞ்சிநாதன், வேலுநாச்சியார் இந்த மாதிரி வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தியாகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது. நம்ம லஞ்சம் தவிர்த்து நேர்மையான சமூகம் அமைய பாடுபடுது. ஓகே, ஸோ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போதே வந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர், லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். ஓகே, லஞ்சத்தை தவிர்த்து ஓகே நேர்மையை கடைபிடின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி தான் என்ன பண்ணுறாங்க, மாணவ செல்வங்களை வந்து போஸ்டிங் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நேர்மையை கற்றுக் கொடுக்குறது. ஓகே, சமூக பணி, பசிப்பினி போக்குதல், மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், முதியோர் நலன் பேணுதல், ஆலய உளவார பணிகளில் பங்கேற்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல், விலங்குகள் பாதுகாப்பு, அரசின் நலத்திட்ட உதவிகளை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்தல். இப்போ வந்து நான் முதல்வர் ஸ்கீம் இருக்கு. ஓகே, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்முடைய கிராமப்புற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை அந்த தேர்வில் தேர்ச்சி பெறதுக்கான அத்துணை வழிமுறைகளையும் நம்ம அவங்க என்ன பண்ணுறோம், ஈதல் இதையும் அறக்கட்டளையிலேருந்து பண்ண போகிறோம். ஓகே, அப்போ சட்டப்பணி, அடிப்படை சட்ட விதிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தல், இலவச சட்ட ஆலோசனை வழங்குதல். ஓகே, கடந்த நவம்பர் 26 ஓகே அந்த ஒரு சட்டத்தனத்தில் இந்திய அரசியலமைப்பினுடைய பிரியாம்பிள் முகவுரை, அந்த முகவுரையை ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து மனப்பாடம் படித்தாங்க, நிறைய குழந்தைகள் படித்தாங்க, நிறைய பெற்றோர்கள் படித்தாங்க. அதான் ரொம்ப ஒரு முன்னெடுப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி எப்படி முகவுரையை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்தோமோ அது மாதிரி சட்டம், அடிப்படை சட்டம். ஓகே, சாமானியனும் அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி சட்டங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தை ஏற்படுத்தல், சட்டப்பணி. கலை மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு பணி, தமிழருடைய கலைகளை ஊக்குவித்தல் மற்றும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுத்தல், விவசாயிகள் முன்னேற்றம் மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தல். ஸோ இதெல்லானது நம்முடைய சர்வீஸ். இதில் ஒரு சில பணிகளை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு சில பணிகளை பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ள அத்தனை பணிகளையும் நம்ம வந்து நாமெல்லாம் இணைந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு சில பணிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ மாபெரும் இரத்த தான முகாம் தென்காசியில் நடந்தது. இது ஈதல் இதயம் அறக்கட்டளையிலிருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி 2025 பிப்ரவரி 4 நடைபெற்றது தென்காசியில். இது மாணவர்கள் கிட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. அது சிதம்பரத்தில் வந்து இரத்த தான முகாம், பண்ருட்டி. ஸோ டேப்னுடைய 60 கிளைகளையுமே நிறைய அறம் சார்ந்த செயல்களை வந்து பண்ணுறாங்க. அதோடைய இமேஜஸ் தான் இது. சீர்காழி, வடலூர், விருதாச்சலம். ஸோ அடுத்து வந்து அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைம்பாங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினம்பாங்க வள்ளலார். ஸோ அவருடைய அவதார தினத்தில் ஸோ மக்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அன்னதானம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், அன்னதான பெருவிழா. ஸோ ஆங்கில புத்தாண்டு அன்பகத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குதல். ஸோ மரக்கன்றுகள் நடுதல். ஓகே, இன்று முதல் மரக்கன்றுகள். ஓகே, நிறைய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர் நண்பர்கள், மாணவ செல்வங்கள் நிறைய மரக்கன்றுகள் நட்டு அதை வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. ஸோ யோகா டே, தியானம் தினம், இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணுறோம். ஸோ நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு 2 பேருந்துகள் ஒரு சாலை விபத்து, அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் வித்தின் 30 மினிட்ஸ் 30 நிமிடத்தில் ஒரு 30 பேர் அங்கே போய் இமீடியட்டாக பிளட்டு கொடுத்து அந்த உயிரை வந்து நிறையா காப்பாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி
அறம் சார்ந்த செயல்களை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய செயல்கள் வந்து நாமளும் இணைந்து பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு, இந்த ஈதல் இதயம் அறக்கட்டளையில் நீங்கள் இணையணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்களும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இயன்றதை செய்வோம், இயன்ற பொழுதெல்லாம் செய்வோம். நன்றி, வணக்கம்.